யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். முந்தின அதிகாரத்திலே நாம் போன வாரம் தெளிவாய் பார்த்தோம். லாசருடைய மரணத்திலிருந்து இயேசு உயிர் தெழும்ப பண்ணினது. யோவான் எழுதும் பொழுது அது மிராக்கிள் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. சைன், அற்புதம் அது ஒரு அடையாளம் என்கிற தமிழ் வார்த்தையில் பயன்படுத்தியிருக்கார். அடையாளம் என்பதற்கு காரணம் என்னென்னா, கடவுள் தன்னை கடவுளாக காண்பிக்கிறார். அவர் தன்னை கடவுளாக காண்பிப்பது தான் அதற்குரிய அடையாளம். இதை யோவான் அழகாக எழுதி வைத்திருக்கார். யோவானுடைய புஸ்தகம் ஒரு மேன்மையான ஒரு புஸ்தகம். ஏறக்குறைய இறுதி நாட்களிலே யோவான் தன்னுடைய இறுதி நாட்களிலே எழுதியதான ஒரு புஸ்தகம். ஏறக்குறைய கிபி 88க்கு மேற்பட்டு எழுதியதான ஒரு புஸ்தகம், கடைசியாக எழுதினப்பட்ட புஸ்தகம் இது. அதனால் நிறைய அனுபவம், யோவானுக்கு பல அனுபவங்கள் உண்டு. டொமிஷியன் ஆட்சி காலத்திலே அவர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு பிறகு அவர் விடுதலை ஆகப்பட்டு எபேசு பட்டணத்துக்கு எபேசில் சபைகளை நிறுவி எபேசில் இருக்கும் பொழுது தான் நிருபங்களையும் இந்த புஸ்தகத்தையும் எழுதினார். பிறகு அவர் எபேசில் நல்ல முறையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 12 அப்போஸ்தலர்களிலே நல்ல முறையிலே ஒரு இயற்கையான மரணம் அடைந்தவர், முதிர்ந்த வயதில் மரணம் அடைந்தவர் யோவான் மாத்திரம்தான். மீதி பேரெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். யூதாஸ் தன்னை தானே கொலை செய்து கொண்டான். மற்றவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள், தோல் உரிக்கப்பட்டார்கள், சிரசேதம் பண்ணப்பட்டார்கள், மிகுந்த கொடூரமான மரணத்தை அனுபவித்தார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் பரமேறுவதற்கு முன்பதாக சீஷர்கள் சொன்னார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவ்வளவுதான். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீர்கள் என்பதல்ல. சாட்சி யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். கிறிஸ்தவனும் சொல்லலாம், கிறிஸ்தவன் அல்லாதவனும் சாட்சி சொல்லிட்டு போகலாம். ஆனால் வாழ்க்கை முறை, ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு முன்பதாக நற்சாட்சியை வாழ்கிறான் பாருங்கள், அந்த வாழ்க்கை முறை மிக மிக முக்கியமானது. வாழ்க்கை முறை தான் நமக்கு முக்கியமானது. அப்போது அந்த வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஆராதனை. ஆராதனை என்றால் என்ன? நம்ம பாடுறோம், கை தட்டுறோம், அதுக்கெல்லாம் பேர் ஆராதனை இல்லை. அது நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம், கடவுளுடைய நன்மைகளை குறித்து பாடுகிறோம், கடவுளுடைய மகத்துவங்களை குறித்து பாடுகிறோம், அதற்கு பேர் ஆராதனை இல்லை. ஆராதனை என்பது என்ன என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறைதான் அடுத்தவர்கள் உங்களை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு உரியது. அடுத்தவர்கள் உங்களை பார்த்து இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள், இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள் அல்லது இயேசுவோடு வாழ்கிறவர்கள் என்ற ஒரு பெயரை சொல்வார்கள். தெரியுமா? இதை விட மேன்மையான இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களிலே இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. முதல் பாவம் எங்கே உருவானது? கீழ்ப்படியாமையினால்தான் உருவானது. கீழ்ப்படிதினால்தான் தேவனோடு உள்ள உறவு நமக்கு இருக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் உறவே இல்லை. பல இடங்களில் ஆண்டவர் சொல்வார், என்னை ஆண்டவர்னு கூப்பிடாதீங்க, நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஸ்திரமாய் இருக்கும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு உங்கள் கனியை பார்ப்பார்கள். அவருடைய கனிகளை பார்த்து அவரவரை எடை போடுவார்கள். நாம் சொல்கிறோம்ல, சிலரை பார்த்து இவெல்லாம் கிறிஸ்தவனான்னு கேட்குறோம்ல. ஏன் கேட்குறோம்? அவருடைய நடக்கை, அவருடைய செயல்கள் சரியில்லாதனால நாமே நியாய தீர்ப்பு கொடுக்குறோம்ல, இவெல்லாம் கிறிஸ்தவனான்ட்டு. அப்போ அடுத்தவர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். இவர்களா கிறிஸ்தவர்கள் என்று கேட்பதை காட்டிலும் இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அதற்காக தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் வந்ததுடைய நோக்கமே நாம் அவரை போல வாழ வேண்டும். அதற்கு நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். ஏதோ ஒன்று உங்களை பின்னாக இழுக்கிறது என்றால் எது இழுக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏன் அங்கங்கே அடையாளப்படுத்துகிறார்? தன்னை ஆண்டவராக அடையாளப்படுத்துகிறார். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஆடுகளும் அங்கே இருக்கும். இதுதான் மிக முக்கியம்.
என் நாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் நாடுகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். இதுதான் மேன்மையான உறவு. இந்த உறவுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ கிறிஸ்தவனை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற வாழ்க்கை இல்லை. அது அகலமான பாதையில் போகக்கூடிய கூட்டம். குறுகிய பாதையில் நீங்கள் போக வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, இப்படி தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று. எதை பிடித்து கொண்டு நாம் தொங்க முடியும்? சரீரம் நம்முடையதல்ல, ஜீவனும் நம்முடையதல்ல. எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் இதை புரிந்து கொள்வான் என்றால் உண்மையாகவே தன்னை தான் வெறுத்து சுயநலத்திற்கு மறுத்து தன் வாழ்க்கையை கடவுளுக்காக வாழ்வான். அல்லேலூயா. இதை வலியுறுத்த வண்ணமாக தான் பவுல் ஒரு வார்த்தை சொல்வார், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறதா? அப்பப்போ சோதிச்சு பார்த்துங்க. அப்பப்போ கொஞ்சம் கெட்ட குணம்லாம் வரும் இல்லை, எல்லாமே போயிடுச்சா? எல்லாம் போகலை, யாருக்கிட்டேருந்து எல்லாம் போகலை. அப்பப்போ அது வெட்டி பார்க்கும். பொறாமை எட்டி பார்க்கும், எரிச்சல் எட்டி பார்க்கும், பெருமை கொஞ்சம் எட்டி பார்க்கும், கொஞ்சம் ஆசைகளும் கொஞ்சம் எட்டி பார்க்கும். பாருங்கள், இதெல்லாம் வெறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? நாம் ஒதுக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அது வாழ்வதற்கு தான் கீழ்ப்படிதல் முக்கியம். என்ன கீழ்ப்படிதல்? அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்வது. இதை வாசிக்கிறவர்களும், இதை கேட்கிறவர்களும், இதை வாசிக்கிறவர்களும், இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். எங்கேயும் யோசிக்கிறீங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தான். இந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, அதனால தான் சொல்கிறார், அவருடைய வார்த்தை கேட்டு வாழ்கிறவன் தான் அவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறவன். சித்தம்னு வேற எதையும் போயின்னு குழம்பிட்டு இருக்காதிங்க. அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது தான் அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தை தான் நம்முடைய கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்து இருக்கிறார். எனவே தான் அவருடைய போதனைகளை நாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய போதனையின்படி நடப்பதற்காக வாசித்து கொண்டிருக்கோம். ஏன் சபை கூடி வருகிறோம்? அவரை பற்றி கற்றுக்கொள்வதற்கு. ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? என் வாழ்க்கை மாறணும், நான் இன்னும் மாறணும், இன்னும் அவரோடு உள்ள உறவு இருக்கணும். இன்னைக்கு இயேசு வருவார் என்றால் எல்லாம் ரெடியாக போகிறதுக்கு ஆயத்தமா? ஒன்றும் உங்களை பின்னாடி இழுக்கக்கூடாது, பண ஆசை உங்களை இழுக்கக்கூடாது. பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போகும், ஆனால் உறவு போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. அல்லேலூயா. எனவே தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார், ஒவ்வொரு இடங்களையும் அடையாளப்படுத்துகிறார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புறது சாதாரணமானதில்லை. 4 நாள் ஆகி போயிடுச்சு, நாரிடுமே என்கிற மனுஷனை உயிரோடு எழுப்பினார் பாருங்கள். தன்னை ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகிறார். நான் தான் அவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ கூட ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து தான் இந்த அதிகாரம் அப்படியே வருகிறது. 11ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து 12ஆம் அதிகாரம் வருகிறது. நமக்கு அதிகாரம்லாம் எடுத்துட்டோம்னா அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறது போல நமக்கு இருக்கும். ஆனால் 3 ஆண்டு காலம் இயேசுடைய வாழ்க்கையிலே அல்லது அப்போஸ்தலர் வாழ்க்கையிலே நடந்த எல்லா விஷயங்களையும் இவர்கள் எழுதியிருக்காங்களா என்றால் இல்லை, எல்லாவற்றையும் எழுதவில்லை. யோவான் அழகாக சொல்வார்ல, அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் எழுதணுன்னா புஸ்தகம் உலகம் கொள்ளாது. அவ்வளவு எழுதிவே, அவ்வளவு நடந்து இருக்கிறது. 4-5 உயிர்த்தெழுதல் நடந்திருக்குதா தெரியாது, 400 உயிர்த்தெழுதல் கூட நடந்திருக்கலாம். அவர்களுக்கு எது முக்கியமானது அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுவே நமக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. எழுதின அந்த சத்தியங்களை நமக்கு வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயாசப்படுத்துவதற்கே மிக கஷ்டமாக இருக்குது பாருங்க. கர்த்தர் நல்லவர், நமக்கு தேவையான கிருபை கொடுக்கிறார். அதெல்லாம் வாழவே முடியாது என்பதற்காக அவர் மனிதனாய் பிறந்து வாழ்ந்து காட்டியிருக்கார். எல்லாவற்றையும் அவரை பின்பற்றி செல்லும்படிக்கு நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். இங்கு 12ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? மரித்த லாசர் உயிர்த்தெழப்பட்டிருக்கார், பல நாட்கள் ஆனது. திரும்ப எங்கே வருகிறாரு? இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு ஏன் வருகிறார்? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்பது மிக முக்கியமான ஒரு பண்டிகை. பெந்தகோஸ்தே பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. எனவே பஸ்கா பண்டிகைக்கு எல்லாரும் வருவாங்க. உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களும் கூடுவார்கள். மற்ற சமயத்திலிருந்து வந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற இடங்கள்லேருந்து யூதர்களாய் மாறினவர்கள் அவர்களும் பஸ்கா பண்டிகைக்கு வருவார்கள். அதனால தான் கிரேக்கர்கள் இருந்திருக்கிறார்கள், மற்ற எல்லார்களும் பஸ்கா பண்டிகை இருந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே கூடுவார்கள். பஸ்கா பண்டிகை கூடி 1 மாதம் வரைக்கும் இருக்கிறவர்களும் இருப்பார்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்பது என்ன? அவர்கள் எகிப்திலிருந்து
வெளியேறும் பொழுது கடைசியாக அந்த இரவு உணவு இருக்கு பாருங்கள், அந்த இரவு உணவு சாப்பிடும் பொழுது இரவு உணவில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன மாற்றம்? புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, வேக வைக்கப்பட்ட கறி. இதுதான் அன்னைக்கு இரவு உணவு. அந்த ஒரு உணவு தான் பஸ்கா. அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருந்தார். எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் உன்னை துரத்தி விடுவான். எப்போ துரத்தி விடுவான் தெரியாது. ரெடியாக பாதரட்சியெல்லாம் அணிஞ்சு கொண்டு ரெடியாக இருந்தார். அன்னைக்கு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை நினைவு கூறும்படி ஒவ்வொரு நாளும் நிசான் அல்லது ஆபிப் மாதம் உங்களுக்கு முதல் மாதமாக இருக்கட்டும் என்று 14ஆம் தேதி ஆண்டு குறிவிட்டார். ஏன் 14? 14 என்றால் நீதி என்று அர்த்தம். 14 என்றால் நீதி செய்கிறவர், கர்த்தர் நீதி. என் வலது கரத்தினாலே தாங்குவேன் அப்படின்னா நீதியினாலே நம்மை தாங்குகிறவர். உடனே அவருக்கு ஒரு பெரிய கரம் இருக்க நம்மை தாங்குறார் அப்படின்றது அல்ல. அவருடைய நீதியினால் நாம் காக்கப்படுகிறோம். அப்படி நீதியினாலே நாம் உயர்த்தப்படுகிறோம், தாங்கப்படுகிறோம். அப்படி நீதி அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார், கொண்டு வந்தார். அந்த பஸ்கா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுகிறார்கள். எப்படி கொண்டாடுகிறார்கள்? நாங்கள் அடிமை தனத்தில் விடுதலையாக்கப்பட்டோம். தங்களுடைய தலைமுறைகளுக்கு சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு காலகட்டத்தில் அடிமையாக இருந்தோம், இப்பொழுது நாம் அப்படித்தானே விடுதலையாக்கப்பட்டிருந்தோம். பாவத்திற்கும் அக்கிரம செயல்களுக்கும் தீய காரியங்களுக்கும் தீய மனிதர்களோடு உறவிலும் அடிமைப்பட்டிருந்த நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு நமக்கு உறவு இல்லாது இருந்தது, இப்பொழுது நமக்கு உறவு கிடைத்து இருக்கிறது. அந்த உறவில் எப்பொழுது நிலைத்து வாழ வேண்டும். என்னைக்கு உங்களுக்கு உறவு கிடைச்சதோ அன்னைக்கே நித்திய ஜீவன் உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. அங்கே போனதான் நித்திய ஜீவன் அல்ல, நித்திய ஜீவனை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கிறோம். இங்கே நீங்கள் அவரோடு இருப்பீர்கள் என்றால் எப்பொழுதும் அவரோடு இருப்பீர்கள். இங்கே நீங்கள் அவரை விட்டு விடுவீர்கள் என்றால் அவருக்கு எதிரான இடத்திலே நாம் இருப்போம். அல்லேலூயா! எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவரோடு உள்ள ஒரு வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கிறார்? வேற எங்கும் இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் எளிதிலே தவறு செய்ய மாட்டீர்கள், அவரோடு கூட வாழ்வீர்கள். எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவருடைய உறவு கிடைத்து இருக்கிறது. இதைவிட மேன்மையான இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அல்லேலூயா! நம்புறீங்களா? அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அப்படி ஒரு உணர்வு இருக்கும் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். எதற்காக நீங்கள் பிடிச்சு வச்சுட்டு இருக்க மாட்டீங்க, எதற்காக யாரோட சண்டை போட மாட்டீங்க, தூக்கி போட்டு வரீங்க. கடவுள் போதும். அல்லேலூயா! சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர் போதும். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை உயர்த்துகிறவர். அவரோடு வாழ்ந்து பாருங்கள், ஆச்சரியமான காரியம் அது, அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா! என்ன நடக்குது? பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக இயேசு வந்து விடுகிறார். வந்துட்டு என்ன பண்ணுறாரு? பெத்தானியாவுக்கு போகிறார். எருசலேமிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பெத்தானியா, ஒரு சின்ன கிராமம். போன உடனே அங்கே ஒரு விருந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்கறதுனா மார்த்தாள் வீட்டில் தான் விருந்து கொடுக்கிறார்கள். இங்கே அந்த குடும்பத்தை தெளிவாக எழுதலை. மார்க் எழுந்த சுவிசேஷத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கு. மார்க்கு 14ஆம் அதிகாரமாக, ஆமாம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசித்தோம்னா 3ஆம் வசனம் பாருங்கள். 14:3 அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்திருக்கையில் ஒரு ஸ்திரின்னு இருக்கு. இங்கே பேரை சொல்லியிருக்கார், யோவான் பேரை சொல்லிட்டாரு. ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினார். ஒரே சம்பவம் தான். இவங்க இவர் காலை முக்கியப்படுத்துகிற, அவங்க முழுவதும் ஊற்றுன்றதை முக்கியப்படுத்துகிறாங்க. அதாவது மார்த்தாள் மரியா லாசருடைய அப்பா ஒரு குஷ்டரோகியாக இருந்தார், அவர் இறந்துட்டார். எனவே இயேசு கிறிஸ்து அடிக்கடிக்கு விசிட் பண்ண வீடாக அது இருந்தது. இப்போ லாசரு மரித்து உயிர் தேழப்பட்டிருக்கார். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். எருசலேம் எங்கேயும் அந்த பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் லாசருவை போய் பார்க்குறாங்க. வேற இப்போ உயிர் தேழ்ந்த லாசரு, அதாவது நான் போன வாரம் சொன்னேன், ஏதோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வைத்திருந்த ஒருவனை உயிர் தேழ பண்ணுவது சாதாரண விஷயம். சரி, அவன் மரித்தான், அடக்கம் பண்ண இது ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு, செத்து போய் அவனை அடக்கம் பண்ணுறதுக்குள்ளே உயிர் தேழ பண்ணிட்டாருன்னு. ஆனால் இயேசு செஞ்ச மிகப்பெரிய அற்புதம் என்ன?
அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போகுமே என்கிற சூழ்நிலை அவரே விட்டு வைத்து பிறகு உயிர்த்தெழ பண்ணினார் பாருங்கள். தன்னை ஆண்டவராக விளங்க பண்ணுகிறார், அடையாளப்படுத்துகிறார். அப்போ கூட புரியல பாருங்க கூடியிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு. அங்கேயும் ஒரு சில பரிசேயர் இருக்கான் பாருங்க. ஐயோ, இவர் இப்படியே செஞ்சுக்கிட்டு போனால் எல்லாரும் போயிடுவாங்க, ரோமர்கள் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வாங்க. ஸ்தானம் என்ன? இவர்கள் தேவாலயம் தான் முக்கியம். தேவாலயத்தில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. தேவாலயத்தை ஒட்டி பிரதான ஆசிரியர்கள் ஒருத்தர் தான் இருக்கணும். ஆனால் 2 பேர் இருக்காங்க பாரு, மாமா மச்சான், அண்ணா காய்ப்பா, 2 பிரதான ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் தேவாலயத்தில் சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கடை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. வெளியே ரோம நாணயம் புழக்கம். தேவாலயத்திற்குள்ளே போனால் என்ன பண்ணோம்? இஸ்ரவேல் மக்களுடைய ஞானம் தான் பயன்படுத்தணும் பலிக்கெல்லாம். அப்போது மணி டிரான்ஸ்ஃபர் எங்கே தான் வச்சுருக்காங்க? தேவாலயத்திற்குள்ளே. அதுதான் ஆண்டவர் கவுத்தார். காசுக்காரருடைய பலகையை கவுத்தாருன்னு. மணி டிரான்ஸ்ஃபர், அதாவது ரோம நாணயத்தை கொடுத்துட்டு யூத நாணயம் வாங்கி தான் பலிக்குரியதெல்லாம் வாங்கணும். ரோம நாணயம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் சரித்திரம், மாற்ற முடியாத சரித்திரம். இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருந்தது? பிரதான ஆசாரியர்களுடைய போஸ்டிங்கில், ஹை போஸ்டிங்கில் இருக்காங்கல்ல. இந்த பிரதான ஆசாரியர் நியமித்தது யாருன்னா ரோமர்கள். கடவுள் நியமிக்கப்பட்ட, கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் இல்லை. கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் கடவுளை வார்த்தை செவி கொடுப்பாங்க. ரோமர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுக்கும் இவங்க மூலயமா வரணும் இல்லை. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுறாங்க? நம்முடைய பங்கெல்லாம் போயிடுமே, எல்லாரும் இயேசு பின்னாடி போயிட்டா நம்முடைய ஸ்தானத்தை ரோமர்கள் எடுத்துக்கொள்வா அப்படின்னா தேவாலயம் இவள் கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து போயிடுமே, அந்த பயம்தான் அவங்களுக்கு. கடவுள் போயிடுவாருன்ற பயம் இல்லை. கடவுள் ஏற்கனவே இல்லை. ஆண்டவர் சபிச்சிட்டார்ல. என்னைக்கு அத்தி மரத்தை சபிச்சாரோ அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கும் கடவுளுக்கு எந்த உறவும் இல்லை. நீங்கள் உங்களுக்கும் பிதாவுக்கும் உறவு இருக்கும் என்றால் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் பல இடங்களில் இயேசு சொன்னார். அதனால் பிதாவுக்கும் உங்களுக்கும் உறவில்லை. பேரளவில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தில் வைத்திருக்கவில்லை. அவர்கள் வேறொரு நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. என்ன விருந்துனா ஒரு நன்றி அறிதல் விருந்து. யாருக்கு? இயேசுவுக்கு. அவர் வந்துட்டார், பெத்தானியாவுக்கு வந்துட்டார். அவருக்கு ஒரு விருந்து பண்ணுகிறார்கள், இரவு விருந்து செய்கிறார்கள். யார் வீட்டில்? மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டில் இரவு உணவு செய்யப்படுகிறது. இரவு உணவில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? சில யூதர்களும் கலந்து கொள்கிறார்கள். உயிர்த்தெழுந்த லாசரு அந்த இரவு உணவில் இருக்க. அப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் தான் மிக முக்கியம். ஆராதனை என்று பேசுகிறோம்ல, இங்கே ஆராதனை தான் முக்கியம். என்ன ஆராதனைன்னு பார்க்கணும். ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது. என்ன நடக்கிறது இங்கே? அப்பொழுது மரியாள், 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத, அதாவது உண்மையான மிக சுத்தமான ஒரு தைலம், நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களை பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்து. அந்த தைலத்தினுடைய விலை என்னென்னா, ஒரு மனிதன் ஒரு வருஷம் சம்பாரிச்சா, அன்னைக்கு ஒரு வருஷம் சம்பாரிச்சா என்ன பணமோ அதுதான் அந்த தைலத்துடைய பணம். ஒரு நாளைக்கு ரோம பணம், ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கூலி ரோம பணம். இது ஏறக்குறைய விற்கிறது 300ன்றாங்க. வாங்கினது எவ்வளோக்கு இருக்கும் அப்போது தெரியாது. 300 பணத்திற்கு அதை விற்று இருக்கலாமே என்று. ஒரு வருஷம் சம்பாதித்த ஒரு பணத்தில் வாங்கப்பட்ட ஒரு தைலம். அந்த குடும்பம்னு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது. ஒரு கிராமத்தில் இருக்க குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது. ஆனால் மரியாள் இதை செய்தாங்க பாரு. என்ன செஞ்சாங்கோ? அந்த ஒரு விலையை ஏறப்பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து உடைத்து, மத்தேயும் மார்க்கில் வாசிக்கும் பொழுது சிரசில் முழுவதும் ஊற்றினதாக இருக்குது. யோவான் பதிவு செய்யும் பொழுது அது பாதங்களை மாத்திரம் அவர் பதிவு செய்கிறார், பாதங்களில் ஊற்றினாள் என்று. மத்தேயுல இப்போ 26ஆம் அதிகாரம் நீங்கள் 6லேருந்து 13 வரல வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். மார்க்கிலும் அதே சம்பவம் இருக்கிறது. எல்லாமே இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்பதாக நடக்கக்கூடிய ஒரு 6 நாளில் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண போகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிறார். 6 நாளைக்கு முன்பதாக இங்கே இயேசு கிறிஸ்து வந்தார், பெத்தானியாவுக்கு போகிறார். அங்கே இதில் ஒரு பியூட்டி என்னென்னா,
இயேசு கிறிஸ்துவை அங்கங்கே அவர் ராஜாவை பிடிச்சிட்டு போகணுன்னு நினைப்பாங்க, அவரை புகழ்னு நினைப்பாங்க. எல்லா இடங்களையும் ஒதுங்கி ஒதுங்கி வருவார். எங்கேயுமே அவர் தன்னை என்ன பண்ணுவார், விட்டு கொடுக்க மாட்டார். எல்லா இடங்களிலும் ஒதுங்கி வந்தவர். இங்கே என்ன நடக்கிறது, இந்த அம்மா மரியாள் அந்த தைலத்தை அவர் மேல் ஊற்றுகிறார்கள். அவரோ அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு பெரிய பணம் உள்ள ஒரு தைலம், மதிப்புமிக்க ஒரு தைலம் இயேசுவின் மேல் ஊற்றும் பொழுது அவர் என்ன பண்ணல, அவர் வேண்டான்னு சொல்லலை, ஊற்றுட்டோன்றார், ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை கூட சொல்கிறார். யூதாஸ் அதை என்ன பண்ணுறாரு, இது ஒரு பெரிய ஒரு செயலாச்சு, இந்த ஒரு தைலத்தை இங்கே ஊற்றி வேஸ்ட் பண்ணுறதை விட இதை விற்று இருந்தால் நிறைய ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை பாருங்கள், 7வது வசனத்தில். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, அவள் செய்யட்டும், இவளை விட்டுவிடு, என்னிடத்தில் ஏதோ ஒன்றை அவள் செய்கிறார், இது எனக்கு பிடித்தமான ஒன்று, இது எனக்கு பிடித்தமான ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்று, அவள் ஒன்றை செய்கிறார், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அப்போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒருவேளை லாசரு உயிரோடு எழுப்பணும் போதே என்ன பண்ணியிருக்கலாம், கொண்டு ஊற்றி இருக்கலாம். அது எத்தனை நாள் வச்சுருந்தாங்கன்னு தெரியாது. அந்த அம்மா ஒரு விலையேற பெற்ற ஒன்று, அவங்களுக்கு ஒரு விலையேற பெற்ற, இன்றைக்கி ஒரு 50,000 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறோன்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது, அது அவ்வளோ விலை மதிப்பிக்கப்பட்டு. யாரோடைய சம்பளம்லாம் எப்படியோ 12 மாதத்துக்கு சேர்த்து பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு விலை மதிப்புள்ள ஒரு தைலத்தை கொண்டு ஊற்றும் பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் மிக முக்கியம். பல இடங்களில் அவர் செஞ்ச அற்புதத்தை கூட போய் சொல்லாதேன்னுவார். சொல்லாதது காரணம் இருக்குது, சொல்லாதன்னுவார். யாரா 1-2 பேரை நீ போய் வீட்டுக்கு சொல்லு, கடவுள் செஞ்சதை நீ நன்மையை சொல்லு அப்படின்னு அனுப்புவார். பல இடங்களில் தான் செய்ததை கூட சொல்ல மாட்டார். அவரை பிடித்து கொண்டு அவர் ராஜாவாக்க போகிறார்கள் சொன்ன உடனே அங்கேருந்து போயிடுவார். அவரை மேன்மைப்படுத்த ஒரு கூட்டம் வருதுன்னு அங்கே இருக்க மாட்டார். ஆனால் இந்த பெண் செய்ததை மாத்திரம் ஏற்றுக்கொண்டார். அப்போது இந்த பெண் செய்த செயலை நாம் பார்க்க வேண்டும். சாதாரணமான ஒன்றல்ல, ஒரு மிக முக்கியமானது இந்த பெண் செய்திருக்கார்கள். தாங்களால் கொடுக்க முடியாத ஒன்றை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதான் மிக முக்கியமானது. விலையேற பெற்ற ஒன்றை, அவர்களுக்கு அது விலையேற பெற்ற ஒன்று, விலையேற பெற்ற ஒன்றை இயேசுவுக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. ஆராதனை என்பது என்ன? இயேசு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரியாளுடைய மனநிலை எப்படி இருக்குமென்னு அவருக்கு தெரியுந்துச்சு. மரியாளுடைய மனநிலை சாதாரணமான ஒரு மனநிலை. முழு மனதோடு இவருக்கு செய்ய வேண்டும், என் சகோதரன் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, இவர் எனக்குரியவர், இவருடைய உறவு எனக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த அம்மா யோசிச்சிருப்பாங்க பாருங்க. யோசிச்சிருந்ததினாலே தனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்ததை தனக்குரியதென்று நினைக்கவில்லை, அதை அவருக்குரியதாய் நினைத்து கொண்டு மேலே ஊற்றுனாங்க பாருங்க. இதுதான் ஆராதனை. அல்லேலூயா. இயேசு ஒரு ஓமை சொன்னார்ல, எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போனான். போகும்போது கல்லர் கையில் அகப்பட்டான். குற்றுயிராக இருக்கும்பொழுது 3 கூட்டத்தார் போனாங்கல்ல. ஒருத்தர் யார்? லேவியர், அடுத்தது ஆசாரியன், அடுத்தது சமாரியன். 3 பேருக்கும் 3 குணாதிசயங்கள் உண்டு பாருங்க. திருடனுக்கு ஒரு குணாதிசயம், லேவியனுக்கு ஆசாரியனா ஒரே கூட்டத்தான் தான், ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள் தான் அவங்கெல்லாம். அவங்களுக்கு ஒரு குணம், சமாரியனுக்கு ஒரு குணம். திருடனுக்கு என்ன குணம்? எல்லாருடையதும் என்னுடையது. அவன் தான் திருடனுடைய குணம். எப்படி பார்ப்பான்? எல்லாருடையதும் எல்லாரும் அவங்களுக்கு இல்லை, அது என்னுடையதுன்னு பார்ப்பான். ஆசாரிய லேவியர் குணம் இருக்குது தெரியுமா? மோசமான குணம். என்னுடையதெல்லாம் என்னுடையது, அதை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன், என்னுடையதெல்லாம் என்னுடையது. அப்போ திருடனுக்கு ஒத்த திருடன் ஆயிட்டாங்க. அடுத்தது சமாரியன் வந்தான் பாருங்க. அவனுடைய குணம் என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம் நம்முடையது, எனக்குன்னு எதுவுமே இல்லை. இதுதான் ஈக்குவாலிட்டி. அப்போது அந்த கிட்ட கேட்டான் இல்லை, எனக்கு பிறன் யாருன்னு ஒரு நியாயசாஸ்திரி, ஒரு நியாயாதிபதி கேட்டான் இல்லை.
அவங்கிட்ட இயேசு கேட்டார்ல கேள்வி, மூவரில் எவன் பிறனாய் இருந்தான்? அவன் சமாரியன் கூட பேரை சொல்லலை, உதவி செய்தவனேன்னா, நீ போய் அதை செய்டான்னார். நீ போய் அதை செய். இயேசு சொல்கிற ஓமை சாதாரணமானதில்லை. அந்த ஓமையிலேருந்து பிரசங்கம் பண்ண முடியாது. எதற்காக ஓமையை சொன்னார் என்று தான் நம்ம எடுக்கணும். இன்றைக்கி ஓமை வச்சு கதையை எழுந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அலகாரிக்கல் இன்டர்பிரேஷன் வாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த சமாரியன் ஒரு பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் பிதா பரிசுத்த, இதெல்லாம் சேர்த்து பேசி கீசி மழுப்பி முடிச்சிருவாங்க. ஓமை என்றால் ஒரு ஸ்டோரி, ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை. அப்படி இயேசு கிறிஸ்து சொன்னதாக ஒரு 40 ஓமைகள் இங்கே இருக்கிறது. லாசரு ஐஸ்வர்யவான் கதையும் ஓமை தான். ஆபிரகாமுடைய மடி எவ்வளோ பேர் போய் உட்காரத்துக்கு அவ்வளோ பெரிய மடியா அவருக்கு, அதை போட்டு கூட அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அது ஒரு ஓமை. நீ சமநிலையோடு வாழலை, உனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, ஒருவன் ஏழ்மையாக இருக்கான், ஏழ்மையாக இருக்கு, உனக்கு கொடுக்கக்கூடிய உன் மனநிலை இல்லை. நீ எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவை? எப்படி ஆபிரகாம் உன்னுடைய தகப்பன் என்று சொல்லுவாய்? அதுதான் அங்கே கேள்வி அந்த ஓமையில். ஆபிரகாமின் தகப்பன் என்று சொல்லுகிறாய், பட் ஆபிரகாம் செயல்கள் உங்ககிட்ட இல்லையே என்பதுதான் கேள்வி அங்கே. அப்போது இந்த அம்மா என்ன பண்ணாங்க, தனக்கு ஒரு பொக்கிஷம், அது எனக்கு உரியதல்ல, அது ஆண்டவருக்குரியது. அதை கொண்டு போய் ஊற்றின உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். இவளை விட்டு விடுங்கள், இவள் என்னிடம் நற்கிரியைகளை செய்கிறாள். இதுதான் ஆராதனுடைய உண்மை. எனக்குரியது எதுவும் என்னுடையதல்ல, எல்லாம் அவர் கொடுத்தது என்கிற மனநிலைக்கு நீங்கள் எப்போ வருவீங்களோ அப்போ தான் உண்மையான கிறிஸ்தவனாகவே மாறுறீங்க. அல்லேலூயா. இதற்கு பேர் தான் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்போ ஆவியின் எளிமை உள்ளவன் யார்? நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர், அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் வந்தால் தான் என் வாழ்க்கை முழுமை அடைகிறது. இதுதான் கிறிஸ்தவத்துடைய அடித்தளம். அதனால தான் முதல்ல அதை சொன்னார், ஆவியில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள். அந்த எளிமையை நாம் உணர்கிறோம் பாருங்கள். எளிமையை உணரும் போது அடுத்தவனை மட்டமாக நினைக்க மாட்டோம், கடவுளை உயர்த்தி பிடிப்போம். அவருடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்கும். கடவுளை உயர்த்தும் போது மற்றவர்களையும் நாம் உயர்த்தி பார்ப்போம். நமக்கு விரோதி ஒருவரும் இல்லை என்கிற சிந்தனை நமக்கு வரும். யாரும் நமக்கு எதிரி கிடையாது. நீங்கள் ஒருவரை எதிரி என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் சிந்தனை மாறிவிடுகிறது, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. நமக்கு ஒரே ஒரு ஆள் தான் எதிரி, பிசாசு தான். அவனை தவிர நமக்கு எதிரி யாருமே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அவன் கூட நீங்கள் இடம் கொடுத்தா தான் வேலை செய்ய முடியும். அவன் பண்ணிட்டான்னு பொய் சாக்க சொல்ல முடியாது. எதை வேணாலும் செஞ்சுட்டு சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, பிசாசு பண்ணிட்டான், அவன் எப்படி பண்ணுவான்? கடவுள் செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது, அவன் செய்யறதுக்கு மாத்திரம் எப்படி இடம் கொடுத்தீங்க? அப்போ உங்கள் சிந்தனை மாறி போயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய உத்தரவு இல்லாமல் கடவுளாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுடைய உத்தரவு இல்லாமல் பிசாசாலே ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் பேதுரு எழுதுறார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இடம் கொடுத்தா உள்ளே பூந்துருவான், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. எனவே தாங்கள் செய்கிற தவறுக்கு தாங்கள் தான் காரணம் என்கிற உணர்வு வருதோ அப்போ தான் நீங்கள் நல்லவர்கள். நீங்கள் செஞ்ச தப்புக்கு அடுத்தவனை காரணம் காட்டாதீங்க, பிசாசை காரணம் காட்டாதீங்க. சில நேரத்தில் அவன் சிரிச்சுக்கிட்டு உட்காந்து இருப்பான். பிசாசை எதுக்கும் காரணம் காட்டாதீங்க. நம்ம இங்கே பிசாசை பற்றி பேசுகிறதே கிடையாது. 52 வாரத்தில் எப்பயாவது ஒரு வாரத்தில் கொஞ்சம் டச் பண்ணுவோம் அவனை. ஏன்னா அவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட ஆராதனையை நாம் கொடுக்குறோம்? 4 பாட்டு 5 பாட்டு பாடினார், எல்லாமே ஒரே ஸ்கேலில் போயிடுச்சு. நீங்கள் பாட்டு எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏறும், சில நேரங்களில் எல்லாமே ஒரே அப்படியே ஃப்ளாட்டாகவே போன மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே உணர்ந்து பாடணுமா? ஆனந்தமாய் செட்டை விரித்து பரவசமாய் போ, அப்படி ஒரு உணர்வு இருந்துச்சா? ஆகாயத்தில் பறந்து போகிறதுக்கு அந்த உணர்வு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா அடுத்தவனை ஏமாற்ற மாட்டோமே, அடுத்தவனை குறை சொல்ல மாட்டோமே, அப்படி தானே? எதாவது கீழே இருந்துச்சுன்னா அது ஏன் பொருள் இல்லையே, யாருக்குன்னு கொண்டு போய் கொடுப்போம்ல. கர்த்தர் கொடுத்தாருன்னு எடுக்க முடியாது. விட்டுவை எவ்வளோ வேதனையோடு இருப்பான்னு தெரியாது. நான் சொல்கிறது உண்மை தானே, பொய்யா சொல்கிறேன் நான்? வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுகிறோம். இதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கறது. இந்த வாழ்க்கை முறை இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவன் எப்படி நம்மளை
சொல்லிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று புரிந்து கொண்டார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்தது, அவருடைய எண்ணங்கள் அவருக்குள்ளே இருந்தது. இயேசு சொல்றாருல, உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் தான் என்னை ஏற்றுக்கொள்வான். நீங்களே நிராகரிக்கப்பட்டீர்கள் என்றால் அவரை எப்படி நீங்கள் அறிவிக்க முடியும்? உன்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்க, என்னை அனுப்பினவரை பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். இதுதானே முழுமை. லேலூயா. முடியும், வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும். என்னால் முடிந்த அளவுக்கு நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ முடியும். நாம் எல்லாரும் ஒன்று தானே, நம்ம எல்லாருக்கும் பேர் சீஷர்கள் தானே. சீஷர்கள் என்றால் கற்றுக்கொள்கிறவர்கள். எது வரைக்கும் கற்றுக்கொள்ளணும்? கல்லறையில் கொண்டு போய் உங்களை வைக்கிறவரில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இழவும் தெரிலன்னு அர்த்தம், ஒன்றும் தெரிலன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்களேன், சொல்கிறதையே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பவுல் சொல்வார், என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி, எங்கே சொல்கிறது தெரியுமா? ரோமர் 12ஆம் அதிகாரம், முக்கியமான அதிகாரம். என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி உங்களை என்ன பண்ணாதீங்க, கற்றுக்கொள்கிறவர்கள். நானும் அடிக்கடிக்கு சொல்லுவேன், பல விஷயங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் சிறு பிள்ளைகள் ஊழியம் ஒரு 15 வருஷம் செஞ்ச பாருங்க, நிறைய பேர் இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சில நேரம் ரோட்டில் போகும்போது ஸ்தோத்திரன்னுவாங்க, யாருன்னே தெரியாது, நான் சண்டே ஸ்கூலுக்கு வந்தேன்னுவாங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் கற்றுக்கொள்கிறவர்கள். அப்போ இங்கே என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? ஆராதனை என்பது என்ன? என்னுடையது ஒன்றும் எனக்கு அல்ல. ஆரம்ப திருச்சபையினர் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவில்லையாம், அவர்கள் விற்று எல்லாத்தையும் கொடுத்தார்களாம். சமநிலை இருந்தது, ஈக்குவாலிட்டி இருந்தது, கடவுளுடைய படைப்பில் ஈக்குவாலிட்டி இருந்தது. அவர் இது கானான் தேசத்தை பிரித்து கூட ஈக்குவாலிட்டியை கொடுத்தார். 11 கோத்திரத்துக்கு வயல் நிலங்களை கொடுத்தார், 12வது கோத்திரத்துக்கு கொடுக்கல. 11 கோத்திரம் 10ல் 1% கொண்டு வந்து லேவியர்கள் கொடுங்கள். அவர்கள் பண்டகசாலையில் சேர்த்து வைக்க வேண்டும் ஒரு % எடுத்து. ஏனென்றால் திடீர்னு பஞ்சம் வரும்போது எடுத்து கொடுக்கப்பட வேண்டும். இதை தான் சபையும் இன்றைக்கு செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல சபைகள் தவறினதுனால தான் கிறிஸ்தவம் வேறெங்கே போய் கொண்டிருக்கிறது. வேறொரு இயேசுவை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சுகத்திற்கும் ஆசீர்வாதத்துக்குமானவர் மட்டுமல்ல, அவர் முதலாவது நித்திய ஜீவனுக்குரியவர். சுகம் வரலாம், ஆசீர்வாதம் வரலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் உணவுக்கோ உடைக்கோ ஒரு குறையும் இருக்காதுன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் மாற மாட்டார். அல்லேலூயா. பிரம்மாண்டமாய் வாழாமல் இருக்கலாம், மனநிறைவோடு வாழணும், மகிழ்ச்சியோடு வாழணும், மற்றவர்களோடு உள்ள உறவோடு வாழணும், ஒரு முகத்தை ஒருவர் பார்க்கணும், சிரித்து பேசணும். அப்படி பேசலையா, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிங்க, அதை விட்டு வெளியே வர பாருங்கள். முதல்ல அதை வெளியே வராமல் நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லாதீங்க. பேசிக் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டார் பாருங்கள், அதுதான் மிக முக்கியமானது. ஒரு இடத்துல ஒரு அம்மா செஞ்சதை இயேசு ஏற்றுக்கொள்ளலை. என்ன தெரியுமா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். இதே மார்த்தாள் மரியாள் உட்காந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டுனுக்கிறாங்க. மார்த்தாள் செஞ்ச வேலை ரொம்ப நல்ல வேலை. என்ன செஞ்சாங்க? உபசரி பண்ணாங்க. இயேசு வந்துட்டார், 12 அப்போஸ்தலர் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் டீ காஃபி போடணும், எதாவது பண்ணணும் இல்லை, அதுதானே போய் மார்த்தாள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, ஆண்டவரே கிச்சனில் வேர்க்குது ஒழுகுது, இந்த மரியாள் கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்குமோன்ட்டு ஏசு கிறிஸ்து அந்த பெண்ணை என்ன பண்ண வாழ்த்தினாரா? என்ன சொன்னார் சொல்லுங்க? என்ன சொன்னார்? வீட்டில் மாத்திரம் 4 வீடு கேட்குற மாதிரி கத்துறீங்கல்ல, இங்கே கத்தி சொல்லுங்க. என்ன சொன்னார்? அமைதியாயிட்டீங்க. மைக்கு வேணுமோ? தேவையானது ஒன்று சொல்லுங்க. தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு. அதாவது மார்த்தாள் செஞ்சு தப்பு இல்லை, தப்பே கிடையாது. ஆனால் அந்த நேரத்திற்கு எது தேவையோ அதை மார்த்தாள் விட்டுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. மார்த்தாள் செஞ்சு தப்பே இல்லை. இங்கே கூட யார் தான் பணிவிடை பண்ணுறாங்க? மார்த்தாள் தானே. இந்த அம்மா வந்து எதை செய்யணுமோ அதில் குறியாக இருந்தாங்க. ஆனால் யார் தான் செஞ்சது? மார்த்தாள் தான் வந்து பந்தி இருந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அப்போது
என்ன நாம் நினச்சிக்கிறோம், எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும் நம்ம சிந்தையில் நினச்சி நாம் செஞ்சோம்னா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்குது, எங்கே இருக்குது, எழுதி வச்சிருக்காரு, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. நமக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் 40 நாள் உபவாசம் இருக்கேன். யாருக்காக? அவருக்காக. அவருக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் தண்ணில் தான் சிறந்தவர். நாம் ஒன்றும் கொடுத்து அவர் பெரிய ஆளாக போகிறது கிடையாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால தான் நம்ம பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம். அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால தான் அன்புள்ளவர்னு சொல்லுகிறோம். அவர் நீதி உள்ளவர்ன்றதுனால நீதி உள்ளவர்னு சொல்லுகிறோம். நாம் கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுன்னு பழைய ஏற்பாட்டில் உண்டு. அதுதான் உபவாச நாள். எதற்கு உபவாச நாள்? நீ காலிலேருந்து சாயங்காலம் வரல சாப்பிடாத, உன் ஆத்துமாவை வருத்தி, உன் ஆத்துமாவுக்குள்ளே கடவுளுக்கு விரோதமான செயல் எதுவாக இருக்குன்னு பார்த்து அதை வருத்தி மனம் திரும்புவதற்கு தான் டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்தார். எந்த நாளில் ஏற்படுத்தப்பட்டது? மோசே வருத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 40 நாள் மலைக்கு மேலே போனார், லேட் ஆகிடுச்சு. கீழே வருத்துக்குள்ளே ஜனங்கள்லாம் குதிக்க ஆரம்பித்தாங்க. ஐயோ, மோசேவும் காணோம், மோசே அறிமுகப்படுத்தின கடவுளையும் காணோம், எங்களுக்கு ஒரு கடவுளை செஞ்சு கொடுன்ட்டு. ஆரோன் எல்லாத்தையும் உருக்கி போட்டாராம். அது என்ன வந்துடுச்சான்? ஒரு டை இல்லாமல் ஏதாவது வருமா? பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆரோனும் குற்றவாளி. அதில் கொடுத்த உடனே எப்படி ஆடினாங்களாம்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் அழகாக எழுதியிருப்பார். அவர் விளையாடின பொழுது விளையாட ஆரம்பித்தார்கள், நிர்வாணமாக ஆடினாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய பாவம் செஞ்சாங்க. ஏறக்குறைய 23,000 பேர் அன்னைக்கு கொல்லப்பட்டாங்க. அதை நீ நினைவு கூறு, இனி நீ செய்யாத, கடவுளுக்கு விரோதமாய் செய்யாத. அதுக்கு பேர் தான் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். பாவ நிவர்த்தி நாள்னு ஒன்று ஆண்டவர் கொண்டு வந்தார். முதல் நாள் உன் ஆத்துமாவை வருத்தி நீ எதையும் சாப்பிடாத. அங்கே தான் அந்த உபவாசம் என்பது வருகிறது. மீதி நேரங்களில் கடவுள் பிரமாணத்தில் நீ உபவாசம் இருந்து கொடுக்கவே இல்லை. பரிசேயோட சீஷர் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே பரிசேயோட சீஷர்லாம் உபவாசிக்கிறாங்களே, உங்கள் சீஷர் உபவாசிக்கவில்லையே. ஆண்டவர் சொல்ற, மணவாளன் நான் இருக்கிறேன், மணவாட்டி துயரப்படுவாளோ? இன்றைக்கும் மணவாளன் நம்மோடு தானே இருக்கிறாரு. அப்போ துயரப்படணும்னா எதுக்கு? நான் பாவம் செஞ்சிட்டேனே துயரம் வரணும், நான் தப்பு பண்ணிட்டேனே துயரம் வரணும், ஐயோ எனக்கு சோறு கூட வேணாம், நான் மாறணும்னு துயரம் வரணும். உபவாசம் இருந்து கடவுளை மாற்றணும்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அவருக்கு எந்த லஞ்சத்தை கொடுத்து எதையும் வாங்க முடியாது. லேலூயா. இன்னைக்கு இது ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, மிகப்பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. உபவாசம் கூட்டம்னு ஏமாற்றப்படுகிறார்கள் மக்கள். நீங்கள் ஏமாறாதீர்கள். நீங்கள் தவறு செய்தீர்களா, உட்கார்ந்து அழுவுங்கள். உணவு கூட வேண்டாம், உட்கார்ந்து அழுவுங்கள். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் கேட்டதான் உபவாசம். அல்லேலூயா. எனவே நான் செய்வதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்காதீங்க. அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் அவரோடு கூட வாழ முடியும். அல்லேலூயா. நம்பர் 1. இரண்டாவது ஒரு ஆராதனை இருக்குது. டைம் ஆகிடுச்சு. இன்னைக்கு 4 பகுதியாக இந்த அதிகாரத்தில் பிரிக்கலாம். ரெண்டாவது பாருங்க என்ன நடக்குது. குருத்தோலை பிடித்து கொண்டு, வசனம் எல்லாமே பிறகு வாசிச்சுங்க. குருத்தோலை பிடித்து கொண்டு போகிறாங்க. அதாவது எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, இப்போ எருசலேமில் எல்லாரும் கூடுவாங்க. எல்லா யூதர்களும் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க, அற்புதங்களை பெற்றவங்க இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் வந்து இயேசு எருசலேமுக்கு வராருன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க? அவரை வரவேற்க போகிறார்கள். எப்படிப்பட்டவரை வரவேற்க போகிறார்கள்? ராஜாவாக வரவேற்க போகிறார்கள். ராஜா என்று சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மகிமை. எல்லா ராஜாவும் வரும்பொழுது எதில் வருவாங்க? குதிரையில் வருவாங்க, ஆளுகை அதிகாரம் இருக்கிறதுன்னு வருவாங்க. இங்கே ஒரு ராஜா வரார். கழுதையின் மேல் கூட இல்லை, கழுதை குட்டியின் மேல் ஒரு ராஜா ஏறி வருகிறார். எங்கே என்றாகிறார்? இப்போ எருசலேமுக்குள் போகிறார். எருசலேமுக்குள் வரவேற்கிறார்கள் அவரை. அவர் எப்படி வரவேற்கிறார்கள்? இவர்தான் ராஜா என்பதை அங்கீகரித்து ஒரு கூட்டம் வரவேற்குது பாருங்கள். அந்த அங்கீகாரம் இருக்கு பாருங்கள். அவரை அங்கீகரிப்பது ஆராதனை என்பது அதுதான். அல்லேலூயா. முழுமையான ஒரு அங்கீகரிப்பு இருக்கு பாருங்கள். முழுமையான அங்கீகரிப்பு உங்களுக்கு இருக்குமானால் எந்த விதத்திலும் அவரை குறித்து குறை சொல்ல மாட்டீர்கள், எந்த விதத்திலும் அவரை குற்றப்படுத்த மாட்டீர்கள்.
எது நடந்தாலும் என் நன்மைக்காக நடந்திருக்குது, அவரே அதற்கு காரணர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா! எவ்வளோ அற்புதமான செயல் பாருங்கள். குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டார்கள். ஓசனா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். எப்படி வராராம்? இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறினார். அது அவருடைய விருப்பம், யாரும் அதை சொல்லலை. அவர் தான் கழட்டிட்டு வர சொல்றாரு. ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி. எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாய் வருகிறார்? தாழ்மையுள்ள ஒரு ராஜா வருகிறார். அவர் தாழ்மையுள்ள ராஜாவாக எப்படி தன்னை அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. ஒவ்வொரு இடங்களிலும் தான் அவர் என்பதை ஒவ்வொரு அற்புதங்கள் மூலமாக அடையாளப்படுத்துகிறார். ஒரு கழுதையின் மேல் ஏறி வரும் பொழுது அவர்தான் ராஜா. பிளாத்துக்கிட்ட சொல்றாரு, நீ ராஜாவா? நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சொன்னாரா இல்லையா? என் ராஜ்யம் உலகத்துக்கு இதல்ல, என் ராஜ்யம் அங்கே இருக்கிறது. உலகத்துக்குரியதாக இருப்ப எல்லாரும் வந்து போராடி இருப்பாங்க. பட் என்னுடைய ராஜ்யம் நீ காணக்கூடாத ஒரு ராஜ்யம், ஒரு மேன்மையான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தான் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு ஒரு அங்கீகரிப்பு இருக்குமானால் அவர் சொல்வது கேட்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். நான் திரும்ப சொல்லுகிறேன், அவர் ராஜா என்கிற அங்கீகரிப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் அவர் சொல்லுகிறதை எப்பொழுதும் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா! காதுள்ளவன் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? கேட்கிறதோடு முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு பகுதி தான். என்னைக்கு கேட்டதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோமோ அதான் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் எல்லாம் கேட்டது கூட நமக்கு போயிடும். எனவே ஆராதனை என்பது அவருக்குரிய ஒரு அங்கீகரிப்பு. அது அந்த அங்கீகரிப்பு இல்லைன்னா நாம் அவரை ராஜாவை அங்கீகரித்திருக்க முடியாது. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக இருக்கிறாரா? அவர் நம்மை ஆளுகை செய்கிறாரா? அல்லது சுயநலம் நம்மை ஆளுகை செய்யதா? ஒரு கேள்வி எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கணும். இயேசு உங்களை ஆளுகை செய்கிறாரா அல்லது சுயநலம் உங்களை ஆளுகை செய்கிறதா? நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம்.